ஒரு தொன்மை வாய்ந்த கோவில், மலை மண்டல பெருமாள் கோவில். மகாபலிபுரம் அடுத்து கல்பாக்கத்தில் இருக்குது. அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. அதை பற்றிய விவரங்களை பார்க்கலாம் வாங்க. இது ஸ்தல விருஷமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அரசு மரமும் வேப்ப மரமும் இணைஞ்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் எலிவேஷன் பாருங்கள், அப்படியே ஒரு 5 தலை சர்பம் படம் எடுத்துகிட்டு ஆடிட்டுருக்கிற மாதிரி இந்த அமைப்பு இருக்கும். இது இயற்கையாகவே இதில் பின்னப்பட்டு இந்த மரம் அமைஞ்சிருக்கு. இதுதான் ஸ்தல விருஷம் இந்த இடத்தினுடையது. அதே மாதிரி இந்த இடத்துல காவல் தெய்வமாக எந்த கோவிலும் இல்லாத ஒரு அமைப்பு. இங்கே விஷ்ணு வருஷம் ஏதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா துர்க்கையும் இருக்கா. விஷ்ணு துர்க்கைன்னு பேருது. சங்கு சக்கரத்தோட இங்கே தனி துர்க்கையாக இந்த இடத்துல இருக்கா. காவல் தெய்வமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கா அந்த இடத்துல. அதனால் துர்க்கைக்கும் தனி சன்னதி உண்டு. தாயாருடைய முக்கியத்துவம் பெருந்தேவி தாயார்னு பேர். இந்த கோவிலில் தனி தாயாராக 2 தாயார்கள் இருக்கா. இந்த கோவிலுடைய பெருமாளுடைய இதில் லக்ஷ்மி நாராயணன் பக்கத்தில் தனியாக மகாலட்சுமி தாயார் இருக்கா. அதே மாதிரி இந்த கோவில்லையும் தனி தாயாராக பெருந்தேவி தாயார் இருக்கா. 2 தாயார்கள் இந்த ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கா. இந்த தாயாருடைய விசேஷம் என்னென்னா, எல்லா கோவில்லையும் தாயார் பத்மபீடங்கிற தாமரப்பீடத்தில் தான் அமைஞ்சிருப்பாள். ஆனால் இந்த ஸ்தலத்தில் மட்டும்தான் தாயார் சிம்ம வாகினியாக 3 சிங்கங்கள் கீழே அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 3 சிங்கத்தினுடைய மேலே தான் தாயாருடைய பீடம் அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த இடத்துல சிம்ம வாகினியாக தாயார் இருக்கா. அது என்ன 3 சிங்கங்கள் அப்படின்னு சொன்னால், இந்த 3 சிங்கங்கிறது ஒன்று யாதவ சிங்கம், யதுகுல சிங்கம், நரசிங்கம். அதாவது ராமர், கிருஷ்ணர், நரசிம்மர் 3 அம்சங்களையும் இணைக்கப்பட்ட ஒரு சிம்மமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறதுனாலையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உகந்த ஸ்தலமாகவும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த தாயார் ரொம்ப விசேஷமானவர். சிம்ம வாகனியோடு இருக்கு. ஆண்டாள் மூலவரும் உற்சவரும், அதாவது பெருந்தேவி தாயாரும் ஆண்டாளும் ரொம்ப பிராச்சீனமாகவும் ரொம்ப வரசித்தியாகவும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கா. திருமணங்கள் மற்ற இதுக்கெல்லாம் மக்கள்கள் வேண்டின்ற போது இந்த ஆண்டாளுக்கு விளக்கு போடுற போது சீக்கிரம் திருமணம் கூடுறது. அதனால் இந்த ஆண்டாள் ரொம்ப விசேஷமானவளாக இருக்கா. அதனால் இந்த ஆண்டாள் சிறப்பையும் பார்த்துக்கலாம். அதே கொண்டையோடவே ஆண்டாள் கொண்டையோடவே நின்ற கோலத்தில் ஆண்டாள் இருக்கிறதையும் பார்க்கலாம். பாலரங்கநாத சேவை சாதிக்கிறார். இங்கே எல்லா ஊர்லேயும் பெரிய ரங்கநாதராக பார்த்துருக்கலாம். இங்கே குழந்தை ரூபத்தில் பாலரங்கனாக இருக்கார். இங்கே தேவியரோட ஸ்ரீதேவி பூமி தேவியோடு சேர்ந்து இங்கே ரங்கநாதர் சேவை சாதிக்கிறார். இந்த ஒரு விசேஷம் சொன்னால், உற்சவ ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாணியிலையும், மூலவர் ரங்கநாதர் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாவனையிலையும் இருப்பார். அதனால் இந்த ரங்கநாதர் ரொம்ப விசேஷமானவர். ஆழ்வார்களுடைய பாசரங்களில் பாடுற மாதிரி எப்படி அமைஞ்சிருக்கார் அப்படிங்கிற போது, மேற்கே தலையை வச்சு கிழக்கே காலை நீட்டி வடக்கு புறமாக பின்புறத்தை காட்டி இலங்கையை நோக்கி பார்க்குற மாதிரி, அவருடைய பார்வை இலங்கையை நோக்கி பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பில். என்ன மலைமண்டல பெருமாள் அப்படின்னாக்க, இங்கே மண்டலம்னா தலைமையான இடம். மலையில் இருக்கிற எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல நீங்கள் சேவிக்கிறதுனால மலைமண்டல பெருமாள் அப்படிங்கிற திருநாமத்தோடு இங்கே சேவை சாதிக்கிறார். இங்கே இந்த ஊர் இப்போ நீங்கள் இருக்கிற இடமும் இந்த பெருமாளையும் இது பண்ணுறது மலையில் இருக்கிற இந்த ஒரு பெருமாளை தான் நீங்கள் சேவிக்கிறீங்க. கீழவும் ஒரு பெருமாள் இருக்கார். பெரிய கோவிலே கீழே அமைஞ்சிருக்கு. அதில் 20 அடி விஸ்வரூப ஆஞ்சநேயரும் அடக்கும். அந்த கீழே இருக்கிற பெருமாள் பத்ரி நாராயண பெருமாள். இது தென்பத்ரின்னு அழைக்கப்படுகிறது. அதனால் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறவர் பத்ரிநாத். இதுவும் குட்டி பத்ரிநாத் தான். அதனால் இந்த பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய பெருமாளும் பத்ரி நாராயணனாக இருக்கார். அவர் பூமியில் புதையுண்டு போயிருக்கார். இங்கே அந்த 379 ஏற்பட்ட கடல் சீற்றத்தில் இந்த ஊர் அழிஞ்சிடுது. அதுக்கப்புறம்தான் மற்ற இடங்கள் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்கு. இப்போதான் இந்த மலையில் இருந்ததுனால இந்த ஒரு கோவில் மட்டும்தான் தப்பிச்சது. அதனால தான் இந்த மலையில் இருக்கிற பெருமாள் மலையில் இருக்கார். ஆனால் பாக்கி பெருமாளை எதையும் நாம் பார்க்க முடியாது. கிராமங்களோ அந்த ஷிப்யார்டினுடைய தலைத்தளங்கள் எல்லாமே பூமியில் புதையுண்டு போயிருக்கனால அதை பற்றி நமக்கு விவரங்கள் தெரியல. அதே மாதிரி இந்த ஊரில் ஒரு பக்கத்தில் பாலாறும் ஒரு பக்கத்தில் சமுத்திரமும் சூழப்பட்டிருந்த ஊராக இருந்தது. பாலாறு அந்த நாராயண பெருமாள் இருந்த ஸ்தலத்தில் தான் இப்போது பூமி அந்த காலகட்டத்தில் கும்பாபிஷேகத்துக்காக பூமியை தோன்ற போது அந்த இடத்த தரையோ ஏதோ எடுக்க போகிற போது
அப்போது மணலுக்கு உள்ளார இவ்வளோ பெரிய இப்போ இருக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் இருக்கிறத பார்த்துட்டு இந்த பெருமாள் அங்கே வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணன் வெளியில் எடுத்து வச்சுருக்காங்க. அதனால தான் இன்றைக்கும் கோபுரம் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேத சாஸ்திரங்களில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஸ்ரீதேவியானவள் உயரமாகவும் பூமி தேவியானவள் குள்ளமாகவும் சேர்ந்து அந்த இடத்துல பெருமாள் அமைஞ்சிருக்காருங்க. இந்த ஸ்தலம் வந்து கஜேந்திர மோட்ச ஸ்தலம். யானையினுடைய தினமும் புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த யானையினுடைய காலை முதல்ல பிடிச்சி இழுத்த உடனே யானை ஆபத்து பாந்தவா அநாத ரட்சகான்னு யானை கத்துற போது யானையை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் ஒரு காலை முன்னே வச்சுட்டு ஒரு காலை பின்னோக்கி வச்சுட்ருக்கார். சக்கரமானது கீழே இறங்கியிருக்கும், ஒரு கை சக்கரம் கீழே இறங்கியிருக்கும், ஒரு கையில் இருக்கிற சங்கு உயர்ந்திருக்கும். அந்த நிலையில் தான் நீங்கள் பெருமாளை நீங்கள் பார்க்கலாம். கஜேந்திர மோட்சம் நடந்த ஸ்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நான் எப்படின்னு சொன்னால் வரதராஜ பெருமாள் நின்ற கோலமும் நடந்த கோலமும், நின்று நடந்து. அடுத்தது பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் இருந்து உட்காந்துட்ருக்கார். அவர் இங்கே ரங்கநாதன் கிடந்து, நின்று இறந்து நடந்து கிடந்து என்ற 4 கோலங்களில் இந்த இடத்துல பெருமாள் காட்சி தர்றார். அதனால தான் இந்த இடத்தினுடைய விசேஷமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. இங்கே பெருமாளுடைய பாதமும் கருடனுடைய தலையும் ஒரே லெவலில் இருக்கும். கருடன் வந்து அஷ்டநாக கருடனாக இருப்பார், 8 சர்பத்தோடு இருக்கக்கூடிய கருடன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இவர் உயரமாகவும் அவர் தாழ்ந்தும் இருப்பார் கருடன். அதனால் இந்த கருடன் ரொம்ப விசேஷமானவர். அதே மாதிரி பெருமாளுடைய பாதத்தை பாருங்கள், ஒரு பாதம் உள்ளே இருக்கும், ஒரு பாதம் வெளியில் இருக்கும். ஒரு பாதம் வெளியில் இருக்கும், ஒரு பாதம் உள்ளே அடங்கியிருக்கும். கஜேந்திர மோட்சம் யானையை காப்பாற்றுறதுக்காக கிளம்பின தோற்றம் இது. சக்கரம் கீழே இறங்கியிருக்கும் பாருங்கள், ஒரு கை கீழே இருக்கும், ஒரு கை மேலே இருக்கும். சக்கரத்தாழ்வார் உடனே அந்த யானையை காப்பாற்றுறதுக்காக சீக்கிரமாக இறங்கிட்டார். இறங்கின உடனே பெருமாள் என்ன சொல்கிறார், நீ அங்கேயே இரு, நானே இப்போ என் பக்தனை காப்பாற்றுறேன். நிறைய இறங்கின கோலத்தில் இருக்கார். அதே மாதிரி தேவியர்களில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி உயரமாக இருப்பாங்க, பூமி தேவி குள்ளமாக இருக்காங்க. எல்லா கோவிலையும் ஸ்ரீதேவி தான் நம்மளை பார்க்குறாம இருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்ரீதேவி தலையை தொங்க போட்டு பூமியை பார்த்துட்ருக்காங்க, பூமி தேவி தான் நம்மளை பார்க்குறாங்க. அதனால் பூமி சம்பந்தமான பிரச்சனைக்கு உள்ள ஸ்தலமாக இந்த இடம் அமைஞ்சிருக்கு. அதனால் பூமாதேவி பார்க்கறதுனால இங்கே விசேஷமானது. இங்கே எல்லா இதுவுமே இருக்கும். உற்சவர் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்க. அதே மாதிரி உற்சவர் பெருந்தேவி தாயார், உற்சவர் ஆண்டாள், சக்கரத்தாழ்வார் எல்லாருமே ஒரே இடத்துல ஐக்கியமாக இருக்காங்க. இந்த இடத்துல எல்லா கோவில்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணனை தரிசிக்கிறோம். லக்ஷ்மி நாராயணன் யார் அப்படின்னு சொல்கிற போது மடியில் லக்ஷ்மி வச்சுட்டு லக்ஷ்மி நாராயணன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது பக்கத்துலேயே தனித்தாயாராக மகாலட்சுமி தாயாரும் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கா. இந்த எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த பிரபைன்ற அந்த திருவாச்சி ஒன்று உலோகத்திலேயோ இல்லை மரத்திலேயோ செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரே கல்லிலேயே அந்த பிரபையோடு சேர்ந்து இங்கே லக்ஷ்மி நாராயணன் அமர்ந்த குளத்தில் இருக்கார். அதனால் இந்த லக்ஷ்மி நாராயணன் விசேஷமானவர். அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன், சந்தான பாக்கியத்துக்காக வரக்கூடியவாளுக்கு அந்த கிருஷ்ணரை ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே அந்த கிருஷ்ணர் வச்சுட்டு இது பண்ணி அவள் கையில் கொடுத்து, தம்பதியர் கையில் அந்த மடியில் அந்த கிருஷ்ணரை கொடுத்து தொட்டியில் ஆட்டி அந்த ஸ்வீட்டை எல்லாருக்கும் வந்த முதல்ல முக்கியமாக வரக்கூடிய குழந்தைகள்கிட்ட அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அந்த ஸ்வீட்டை கொடுக்குற போது சீக்கிரம் சந்தான பாக்கியம் கிடைக்கிறது. இங்கே அந்த மாதிரி பிறந்த குழந்தைகள் நிறையா இருக்குது. இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, சில நேரங்களில் அந்த ஸ்வீட்டையே இங்கே பிறந்த குழந்தைங்களே வந்து வாங்கும். அதுதான் ரொம்ப சிறப்பான அம்சம் இங்கே. அதனால் இந்த சந்தான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சந்தான கிருஷ்ணனும் இந்த ஸ்தலத்தில் இருக்குது. இந்த பெருமைகள் போக இந்த ஸ்தலம் வந்து பிரிவை நீக்கி ஒற்றுமையை வந்து வளப்படுத்தும் ஒரு இடமாகவும் இருக்குது. கோவிலுக்கு வெளியில் இந்த அனுமார் சன்னதி இருக்குது. நாங்கள் போன அன்னைக்கு பெருமாள் வந்து இந்த அலங்காரத்தில் தான் இருந்தார். நேரம் இருந்ததுன்னா அவசியம் குடும்பத்தோடு போய் ஒரு முறை இந்த கோவிலை பார்த்துட்டு வாங்க. மனசுக்கு நிறைவாகவும் அமைதியாகவும் இருக்கும்.